ஸோ ஹலோ பீப்புள் மைக்கேஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை வந்து பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லா டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், ஆல் ஓவர் த வேர்ல்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னாக்கா மதுரை வந்து ரொம்ப டர்ட்டியஸ்டான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அது அஃபிஷியலாகவும் வந்து பார்த்தோம்னாக்கா கவர்மெண்ட்டும் ஒரு தரப்புலேருந்து அது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மையிலுமே டர்ட்டியஸ்ட் சிட்டியா, அங்கே என்ன நடக்குது, அப்படி என்னதான் அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஏரியான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் ஒரு கோவிலாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு பாரம்பரியமாக இருக்கட்டும், தமிழர்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் பிம்பமே வந்து தோன்றினதே ஒரு மதுரை தான். ஸோ அப்படிப்பட்ட மதுரை வந்து இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா ரொம்ப டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சர்வேல வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் அங்கே இருக்க மதுரை பீப்புள்ஸ்கிட்ட கேட்டு பார்க்கும்போதும் எந்த ஒரு விவரமே தெரிய வரல. ஆனால் மதுரை வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப டர்ட்டியஸ்டான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் த இந்தியா வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் அவங்க மக்களே வந்து பார்த்தோம்னாக்கா மதுரை வந்து ரொம்ப ஒரு டர்ட்டியஸ்டான சிட்டி, அதாவது ரொம்ப வந்து அங்கெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காகவும் ஒரு மாதிரி இருக்கிறதாகவும் சொல்லிட்டு அந்த மக்களே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மதுரைன்றது நம்மளுக்கே தெரியும் எப்படி ஒரு பட்டம், ஏன்னா முத்தமிழ் சங்கம் தோன்றின இடமே மதுரை தான். ஸோ அப்படிப்பட்ட மதுரை, அதாவது தமிழர்களோட ஒரு பாரம்பரிய இடமாகவும் ஒரு மதுரையாக தான்வும் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்மளுடைய வீர விளையாட்டுகளாக இருக்கட்டும், எல்லா விளையாட்டுகளையுமே வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே தான் வந்து பார்த்தோம்னாக்கா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மதுரையை இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சில ஆட்கள், கேவலமான ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம், நம்ம மதுரையை வந்து பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்க மதுரையை ரொம்ப வந்து அவதூறாக பேசுகிறதும், ரொம்ப இதை வந்து கவர்மெண்ட்டே வந்து சொல்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபுட்டுக்கு ஒரு ஃபேமஸான இடமே வந்து பார்த்தோம்னாக்கா மதுரை தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மதுரையே ரொம்ப இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னாக்கா மதுரைஸுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா வந்து சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து தயங்குவாங்க. ஏன்னா இப்படி ஒரு டர்ட்டியஸ்டான டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் அங்கே போகிறதுக்கு வந்து தயவாங்க. அங்கே இருக்க டூரிசம் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது கவர்மெண்ட்டை அந்த தாட்டோட பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரல. ஸோ அதாவது நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறதுன்னா ஐ லைக் லாட் ஆஃப் மதுரை. ஏன்னா ஒரு ஃபார்மருங்க, அதாவது ஒரு விவசாயமாக இருக்கட்டும், எல்லா ஒரு பாரம்பரியமாக இருக்கட்டும், எனக்கு அங்கே வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு பிளேஸு. ஏன்னா தமிழர்களோட முத்தமிழ், அதாவது சேர சோழர் பாண்டியர் அங்கே இருந்த தொன்மையான கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறது தான். கோவில்களும் அங்கே இருக்கிறது எல்லாமே தான். இன்றைக்கி வரைக்கும் பெஸ்ட் பிளேஸ் ஆஃப் கோவிலுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா டூரிசமே வந்து பார்த்தோம்னாக்கா மதுரை தான். ஸோ அப்படிப்பட்ட மதுரையே இன்றைக்கி வந்து ரொம்ப அசிங்கமாகவும் அவதூறாகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படி பேசுகிறாங்க, எதுக்காக அப்படி பேசுகிறாங்க எனக்கு அப்படின்னு இன்னும் வரைக்கும் தெரியல. ஸோ அந்த சர்வேவும் அப்படி ஏன் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது மூலமாக என்னென்னா மதுரைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு பின்னடைவாகவும் இருக்குது, அந்த மதுரை மக்களுக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அது மூலமாக தமிழ் மக்களுக்கும் ரொம்ப ஒரு இதுதான். அது மதுரை இப்போ வந்து மதுரை வந்து கேவலப்படுத்துகிறாங்கன்னா அது மதுரை மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே அது வந்து கேவலப்படுத்துறதுக்கு ஈக்குவல் தான். ஏன்னா மதுரைனாலும் தமிழர்கள்னாலும் ஒன்று தான். ஏன்னா மதுரையாக இருக்கட்டும் சரி, தமிழர்களாக இருக்கட்டும் சரி, ஒன்றோட ஒன்று ஒன்றி போனதாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தமிழர்களையே அவங்க வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருந்து நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ.